இந்த பயணிக்கும் போது கேசவாங்கிறோம். கேசின்னு குதிரை முகத்தோடு ஒரு அசுரன் வந்தான். அந்த குதிரை அசுரனாகிய கேசியை அழித்த கிருஷ்ணனுக்கு கேசவன்னு பேரு. அந்த குதிரை அசுரனை அழித்தது போல பயணத்துல எந்த தடை வந்தாலும் பகவான் போக்கி கொடுப்பான். அதனால கேசவா கேசவான்னு சொல்லணும். அடுத்தது உண்ணும் போது கோவிந்தாங்கணும். கோனா பசுன்னு அர்த்தம், கோவிந்தன்னா பசுக்களை மேய்ப்பவன் அர்த்தம். எதுக்கு கோவிந்தாங்கிறோம்னா, அந்த பசுக்களுக்கு கண்ணன் எப்படி மேய வச்சு உணவளித்தானோ, இந்த பசு போன்ற நமக்கும் கிருஷ்ணன் கொடுத்ததுதான் அந்த உணவு. நம்மளால எதையாவது உருவாக்க முடியுமா? பகவான் போட்ட பிச்சை இந்த உணவு. அதனால கோவிந்தா, பசு மேய்வது போல் உன்னால் மேய்க்கப்பட்டு நான் உண்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. படுத்துக்கும் போது மாதவா, மானா மகாலட்சுமி, மாதவன்னா லக்ஷ்மியோடு திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள். அவர் பார்க்கடல்ல பள்ளி கொள்வதை தியானித்தபடி நாம படுத்துக்கணுமா? ஏன்னா விராட்டியும் பெருமாளும் காப்பாத்துறதுனாலதான் அடுத்த நாள் நாம முழிச்சுக்கிறோம். நாளைக்கு முழிச்சுப்போங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இன்னைக்கு தூங்கினவன் தூங்கின மாதிரி நாளைக்கு முழிச்சுக்கிறான் இல்லையா? யாரால? அது பெருமாள் தாயாருடைய அனுகிரகம். ஆகையினால படுத்துக்கும் போது மாதவா மாதவா. இத்தோட இது சாஸ்திரம் சொன்னது. அதுக்காக இது மட்டும் தான் இல்லை, இது நிச்சயம் பண்ணணும். ஏன் ஒரு போன் எடுத்தா கூட நாராயணான்னு சொல்லலாம், கோதா கோவிந்தான்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒண்ணு தப்பே இல்லையா? ராமா ராமான்னு சொல்லலாம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாம், கோதா கோவிந்தான்னு சொல்லலாம். போன் எடுத்தா ஹலோன்னு தான் சொல்லணுமா? இப்படி சொல்லலாம் இல்லையா? ஆகையினால இப்படி அவ்வப்போது பகவானுடைய திருநாமங்களை சொல்லிண்டே இருக்கணும். இதுதான் கலியுகத்திலே நாம் உய்வடைவதற்கான வழி. எப்போதுமே ஒருத்தரை பேசினாலும் கூட ஹாய் அப்படின்னு சொல்றதுக்கு பதில கோவிந்தா கிருஷ்ணா சொன்னா எவ்வளவு நன்னா இருக்கும். அவா திவ்ய தேசத்து பெருமாள். நாங்கள்லாம் ஆறாவுமுதா, நரையூர் நம்பி, வஞ்சுளவல்லி தாயார், நம்பிக்கை நாச்சியார், தாயார் பெருமாள் திருநாமங்களை சொல்லிட்டே இருப்போமே. இங்க திருவல்லிக்கணி பார்த்தசாரதி, வேதவல்லி தாயார், ருக்மிணி தாயார், இவா திருநாமங்களை சொல்லியே நாம ஒருத்தர் பேசிக்கலாம் இல்லையா? அது போல எப்போதும் நாமங்களை சொல்லணும். ஒருத்தர் கேட்டார், நீங்க பேசும்போது சொல்லிப்பீங்க, மனசு வேற எங்கேயோன்னா இருக்கு. பிரச்சனை இல்லை, அதுக்காக மனசால பகவானை நினைக்க வேண்டாம்னு சொல்ல வரல. பகவானை நினைக்கணும். ஒருவேளை பகவானை நினைக்க முடியாட்டாலும் வாயால சொன்னாலும் கூட முழு பலன் தரக்கூடிய ஒரே வழிபாடு நாம சங்கீர்த்தனம் தான்.